திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்று எச்சரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி, அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைந்தால் மட்டுமே தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் சீராப்பள்ளி பேரூராட்சி பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சந்திரசேகரன் ஏற்பாட்டில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு அதிமுக ஆட்சி சாதனைகள் பட்டியலிடப்பட்ட பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி ஆதரவு திரட்டினார். மேலும் விடியா திமுக ஆட்சியின் 4 ஆண்டு அவலங்கள் விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைப்பயணமாக சென்று வீடு வீடாகவும் கடைகளிலும் பொதுமக்களிடமும் பிரசுரங்களை முன்னாள் அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்வில் நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சரவணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் காவல்துறையினர், ஆனால் திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று காட்டமாக தெரிவித்தார். பெண்கள் கழுத்திலே செயினை போட்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதற்கும் மேலாக இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் காவல்துறையினர். இப்ப காவல்துறைக்கே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. 2 தினங்களுக்கு முன்பால் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏதோ வடநாட்டிலே தான் இது போன்று நடக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் மதுரையிலே ஒரு காவல் நிலையத்திலே சென்று 2 பேர் காவல் நிலையத்தில் இருக்கின்ற ஏட்டையாவை பிடித்து அடித்து விட்டு அவரை பூட்டி விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் தமிழகத்தில் தான் நாம் இருக்கின்றோமா? தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவருடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன. அதிமுக ஆட்சியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சரியாக சட்ட ஒழுங்கை பராமரித்தார்கள். அதனால் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இருந்தது. அவர்களுக்கு சுதந்திரமாக நாம் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற திமுக அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட காரணத்தினால்தான் இன்று காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது.